فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل. السلام عليكم ورحمة الله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்ற பாக்கியங்களிலே சிந்தித்து உணரக்கூடிய பகுத்தறிவுதான் முதன்மையான பாக்கியமாக அமைந்திருக்கிறது. இந்த பகுத்தறிவின் காரணமாகத்தான் மற்ற எல்லா படைப்புகளிலிருந்தும் மனிதன் தனித்து சிறந்து விளங்குகிறான். ஆனால் அல்லாஹ் வழங்கிய இந்த பகுத்தறிவை பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் அதை உரிய முறையில் பயன்படுத்தாமல் பகுத்தறிவை குழிதோண்டி புதைத்து காலில் போட்டு மிதிக்கக்கூடிய காட்சியை நாம் பரவலாக உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை, சரியான மார்க்கத்தை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களுடைய நம்பிக்கைதான் பகுத்தறிவையும் பேணி காக்கக்கூடியதாக அமைந்திருப்பதை அனுபவ வாயிலாக நாம் அறிகிறோம். இந்த இஸ்லாம் என்ற அறிவை, ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை விடவும் அறிவை நன்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக, உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதை நாம் அனுபவ ரீதியாகவே பார்க்கிறோம். பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களிலே படித்தவர்கள், விஞ்ஞானிகள், அரசியல் தலைவர்கள், செல்வாக்கு பெற்றவர்கள் எல்லாம் கூட சில நேரங்களிலே மூடர்களாக மாறிவிடுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா எல்லா நேரத்திலையுமே ஒரு சாதாரண முஸ்லீம் கூட அவன் பகுத்தறிவாளனாக, அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த சிந்திக்கிற திறனை பேணி பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம். இதற்கு சான்றாக சொல்வதாக இருந்தால், ஒரு இறைவனை, கடவுளை புரிந்து கொள்ளுகிற விஷயத்தில் உலகத்தில் உள்ள எல்லாருமே தவறு செய்கிற காட்சியை நீங்க பார்க்கிறீங்க. கண்ணுக்கு முன்னால் கடவுளுடைய எந்த தன்மை இல்லை என்று நிரூபணமானால் கூட அவர்கள் கடவுள் அல்லாதவர்களை கடவுள் என்று நம்பக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கிறீங்க. எப்படி இவர்கள் அறிவை எங்க கொண்டு வைத்து விட்டார்கள்? ஏன் சிந்திக்க மறுக்கிறார்கள்? கொஞ்சம் கூட மூளையை செலவிட மாட்டார்களா என்று நினைக்கின்ற அளவிற்கு அனைவருடைய சிந்தனையும் மூளையும் மழுங்கி கிடக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை கடவுள் என்றால் யார், மனிதன் என்றால் யார் என்று தெள்ளத் தெளிவான இலக்கணத்தை வகுத்து தந்திருக்கிற காரணத்தினால் நமக்கு எந்த விதமான தடுமாற்றமும் வருவதில்லை. இப்ப கடவுள் என்றால் யார்? முதலாவது ஒரு கடவுள் என்று ஒருத்தரை நினைப்பதாக இருந்தால் அல்லாஹ் திருமறையில நமக்கு அடிப்படையாகவே சொல்லித் தருகிறான். அல்லாஹ் என்பவன், கடவுள் என்பவன், ஒருவனை கடவுள் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் அவன் லம் எலிது வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படக்கூடாது, அவனுக்கும் புள்ள குட்டிகள் இருக்கக்கூடாது. கடவுளுடைய இலக்கணம் என்ன என்று சொன்னால், இவன் ஆதியிலிருந்து இருந்து கொண்டிருக்கிறானா, ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தானா? பிறந்து விட்டான் அவன் கடவுள் கிடையாது. பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு துவக்கம் வந்து விடுகிறது. அந்த பிறப்பதற்கு முன்னால் அவன் இல்லை என்பது நிரூபணமாகி விடுகிறது. கடவுள்னா எல்லா காலத்திலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறானோ பிறந்தவுடனே நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், இது கடவுளுடைய தன்மை இல்லை. கடவுளாக இருந்தால் அவன் பிறக்க கூடாது. பிறந்தான் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி யார் கடவுள்? இப்பதான் அவன் பிறக்கிறான். உலகம் தோன்றி பல லட்சம் ஆண்டுகளாக இவன் இல்லாமல் இருந்திருக்கிறானே, இவன் எப்படி கடவுளா இருப்பான்? அப்ப கண்ணு முன்னாடி ஒருத்தன் பிறக்கிறத பார்த்து விட்டு, ஒரு தாய் வயிற்றில கருவாக இருந்து அவன் பிரசவிக்கிற காட்சியை பார்த்து விட்டு மனிதனை கடவுள்ங்கிறான். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கடவுள் தன்மைக்கு எதிரானது. கடவுள் என்றால் அனைத்தையும் படைத்தவர் தான் கடவுளே தவிர நீண்ட நெடுங்காலமாக இல்லாமல் இருக்கிறார அவருக்கு பேர் கடவுள் கிடையாது. அதே மாதிரி கடவுள் என்றால் யாரு? அவர் எப்படி பிறக்க கூடாதோ அவர் இறக்கவும் கூடாது. கடவுள் என்று சொன்னால் அல் ஹய்யில்லதி லா யமூத், சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன். ஒரு காலத்தில் அவனுக்கு மரணம் என்பது வரக்கூடாது. மரணம் எப்போது வந்து விடுகிறதோ அந்த மரணம் தான் கடவுள் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம். அந்த அழிவுதான் கடவுள் இல்லை என்பதற்கு பெரிய ஆதாரம்.
அப்ப இந்த கடவுள் என்று மனிதர்கள் யாரையெல்லாம் கருதுகிறார்களோ அவர்களை எடுத்து பார்த்தீர்களேயானால் உலகம் தோன்றியிலிருந்து லட்சோப ஆண்டுகள் ஓடி பிறகு இவனுடைய உலகத்தில் வாழ்ந்த ஒரு 50 வருஷம் இருந்திருப்பான், ஒரு 60 வருஷம் இருந்திருப்பான், ஒரு 70 வருஷம் இருந்திருப்பான். அப்ப லட்சம் ஆண்டுகளாக அதுக்கு முன்னாடியும் அவன் இருக்கவில்லை. அவன் செத்து போன பிறகு லட்சம் ஆண்டுகள் ஓடிவிடும். அந்த காலகட்டத்தில் இவன் இருக்க போறதில்லை. அப்புறம் என்ன கடவுளே? அப்ப கடவுள் என்று சொன்னால் அவன் ஆரம்பத்திலும் இல்லாமல் இருக்கிறது கண்ணு முன்னாடி தெரிகிறது. இப்போ இல்லாம போய்விட்டான், இனி பல காலங்களுக்கு இருக்கவே மாட்டான். இப்படி எல்லாம் தெரிந்திருக்கிற ஒரு விஷயத்தில் கூட பிரதமருக்கு மூல வேலை செய்யவில்லை, பெரிய பெரிய தலைவர்களுக்கு வேலை செய்யவில்லை. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? ஒரு மனிதனை கடவுள் என்று நினைக்கிற அளவுக்கு கூறு கட்டவர்களாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இவர்கள் எப்படி ஒரு நாட்டை நிர்வகிப்பார்கள்? கொடுத்திருக்கிற மூளையை ஒழுங்காக பயன்படுத்தாதவர்கள் எப்படி இவர்களை அறிவாளிகள் என்று, மேதைகள் என்று, சிந்தனையாளர்கள் என்று நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப இந்த பிறப்பும் இறப்பும் என்பது ஒரு மனிதன் என்பவன் கடவுள் இல்ல என்பதற்கு தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம், மனிதனுக்கே உரிய எல்லா விதமான பலவீனம், நோய் வருகிறது. அதாவது இதயம் செயலிழந்து போகிறது, ரத்த ஓட்டம் நின்று போகிறது, கிட்னி செயலிழந்து போய்விடுகிறது. இப்படி ஒவ்வொரு உறுப்பாக என்ன செய்கிறது? செயலிழந்து போய் எல்லா விதமான பலவீனங்களும் ஒரு மனிதனிடத்தில் தென்படும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்யலாம்? மனுஷன் மூளையை தனியா கலட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு இல்ல இல்ல கடவுள் தாங்கிறான். கடவுளுடைய எந்த ஒரு கடுகளவு அம்சம் கூட இல்லாமல் மனிதர்களால், பல டாக்டர்களால் கூடி காப்பாற்ற முடியாமல் அவரை காப்பாற்றுவதற்காக போராடுகிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அது கடவுள் என்று நம்புகிறார்கள் என்று சொன்னால் இந்த நிலையில் நம்மளை ஆக்காம இருக்கிறான் அல்லாஹ். இந்த மார்க்கத்தை தந்ததன் மூலமாக நம்முடைய சிந்தனையை தெளிவானதாக ஆக்கி வைத்திருக்கிறான. இதுக்கு கோடான நன்றி செலுத்தினாலும் போதாது. இவர்கள் எல்லாம் எந்த மனிதர்களை கடவுள் என்று நினைக்கிறார்களோ, யார் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறார்களோ, அரசு மரியாதையோடு எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, இதை விட பல கோடி மடங்கு இந்த சமுதாயம் ஒருவர் மீது அன்பு வைத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த சமுதாயம் வைத்திருக்கிற அன்புக்கு நிகராக உலகத்தில் எந்த தலைவர் மீதாவது அன்பு வைத்திருப்பார்களா? யாராவது வைத்திருக்க முடியுமா? அவரும் தான் மரணித்தார். முகமது நபி என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அவர்கள் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்து மரணித்தார்கள், பெரிய தலைவராக இருந்து மரணித்தார்கள். ஒரு பெரிய இந்தியாவுக்கு நிகரான அளவுடைய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டு மரணித்தார்கள். ஒரு பெரிய அதிபராக இருக்கும் நிலையில் மரணித்தார்கள். ஆன்மீக குருவாக இருக்கும் நிலையிலே மரணித்தார்கள். இந்த மரணித்த பிறகு அவரை இந்த சமுதாயம் எப்படி எடுத்துக்கொண்டது? உணர்ச்சி வசப்பட்டு சில பேர் அவர்கள் மரணிக்கவில்லை என்று சொன்னாலும் பிறகு என்ன செய்கிறார்கள்? சில விவரமான தலைவர்கள் அங்கே சுட்டிக்காட்டிய உடனே வித்தியாசத்தை விளங்கிக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை என்று சிலர் சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துகிறார்கள். மக்களே, நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள்? அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன். நீங்கள் முகமதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், முகமது இறந்து விட்டார் அப்படிங்கிறாங்க. மன்கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யார் உங்களிலே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்குகிறீர்களோ தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்கள், அவர் மரணித்து விட்டார். மரணித்து விட்டவரை நீங்கள் மரணிக்கவில்லை என்று சொன்னால் அவரை வணங்குறீங்க அர்த்தம், அவரை கடவுள் ஆக்குறீங்க அர்த்தம். இறைவன் ஒருத்தன் தான் கடவுள், சாகாதவன், சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன் என்று சொல்லி அந்த மக்களுக்கு அறிவுரை நிகழ்த்தி திருமறை குர்ஆனுடைய சான்றுகளை எல்லாம் எடுத்து போட்டு எந்த மனிதனாக இருந்தாலும் மரணித்தே தீருவான், அல்லாஹ் ஒருவனை தவிர யாராக இருந்தாலும் அவங்க மரணம் அடைந்து ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த தலைவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பை விட கோடானு கோடி அன்பு வைத்திருந்த அந்த தோழர்கள் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்தவருக்கு நினைவு சின்னமாக தங்கச்சிலை எழுப்பினார்களா? நினைத்திருந்தால் எழுப்பி இருக்க முடியும். அவரை அந்த வழிபாட்டு தலத்திலே கொண்டு போய் முன்னாடி வைத்துக் கொண்டார்களா? விரும்பி இருந்தால் வைத்திருக்க முடியும். அவர்களுக்கு பெரிய கோயில்களை கட்டினார்களா? இன்றைய தேதி வரைக்கும் கூட நம்முடைய அனைவருடைய உள்ளங்களிலேயும் முதலிடத்தை பெற்றிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் எங்கேயுமே உருவப்படம் கிடையாது, சிலை கிடையாது, நினைவு சின்னங்கள் கிடையாது. ஆனால் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவருடைய மரியாதை மதிப்பும் அனைவருடைய உள்ளங்களிலும் இருக்கிறது. எவ்வளவு வித்தியாசத்தை வேறுபடுத்தி புரிஞ்சிருக்கிறோம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு மேல நேசிக்கவும் செய்கிறோம். ஆனா அல்லாஹ் இல்ல, கடவுள் இல்ல, அவங்க மனிதர் தான், எந்த மனிதராக இருந்தாலும் மரணித்து தான் ஆவார்கள் என்று பாலபாலமாக நமக்கு சொல்லி இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம். உலகத்துடன் நடப்ப பார்க்கிறோம். எங்க ஏன் இவர்களுக்கு சிந்தனை வேலை செய்ய மறுக்கிறது? ஏன் இவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு உண்மை கூட தெரியவில்லை? கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் செயலிழந்து விட்டது தெரிந்தும் கூட அது எப்படி கடவுள் என்று இவர்களால் நினைக்க முடிகிறது என்று நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு, இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஏகத்துவம் என்ற ஒரு கிஃப்டை, பரிசை தந்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சோப லட்சம் மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஈர்த்திருந்தார்களே, மரணிக்கிற நேரத்தில் அவங்க விட்டுட்டு போனது என்ன அதை பார்க்கிறோம். 40,000 கோடி, 50,000 கோடி, பல லாரிகள்ல தங்க கட்டிகள் கடத்தப்பட்டு விட்டன என்றெல்லாம் ஒரு பக்கம் செய்திகளை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம். அவங்க பெரிய சக்கரவர்த்தியா மரணிக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எத்தனை பேருடைய உள்ளங்களை ஈர்த்தார்களோ அதை விட அதிகமான மக்களுடைய உள்ளங்களை ஈர்த்தார்கள். இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் மறந்து விடுவார்கள். 14 நூற்றாண்டு ஆனாலும் மறக்காத நேசத்தை நம்ம வைத்திருக்கிறோம். தலைமுறையா வைத்திருக்கிறோம். இன்னும் பல 100 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் நம்முடைய வாரிசுகள், சந்ததிகளுடைய உள்ளங்கள்ல இருக்கும். அப்படி உள்ளங்களுக்குள்ள ஊடுருவி இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த ஆன்மீகத்தை வைத்து பணம் திரட்டினார்களா? பெரிய பெரிய ஆசிரமங்களை கட்டினார்களா? கோடி கோடியாக விட்டு சென்றார்களா? சொகுசு வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை விட்டு சென்றார்களா? இல்ல. ஒரு வாளு, ஒரு யூஸ் பண்ண ஒரு ஒட்டகம், ஒரு சின்ன ஒரு நிலம், ஒரு 100 ஆடு, இதான். இந்த ஒரு பொருளை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் விட்டு சென்றார்கள். வாழ்ந்தது குடிசையில. படுப்பதற்கு கட்டில் கிடையாது, கைத்து கட்டில் தான். வாசலுக்கு கதவு கிடையாது, பாயை தொங்க விட்டுக் கொண்டார்கள். அப்ப ஆன்மீகத்தின் பெயரால் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கின நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வைத்து விட்டு போனது என்ன? இவ்வளவுதான் அவங்களுடைய சொத்து. அந்த சொத்தையும் என்ன செய்து விட்டு சென்றார்கள்? நான் மரணித்த பிறகு என்னுடைய சொத்துகள் அரசாங்கத்தினுடைய கஜானாவில் சேர்க்கப்பட வேண்டும், என்னுடைய வாரிசுகளுக்கு இல்லை, என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு இல்லை என்று சொல்லி ஒன்றுமே இல்லாதவராக வெறுங்கையை வீசிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த காட்சியையும் பார்க்கிறோம். கண்ணு முன்னாடி தெரிகிறது ஆன்மீகத்தை வைத்து இவர் உண்மை செய்யவில்லை என்று. இன்னொரு பக்கம் பார்க்கிறோம் ஆன்மீகத்தை வைத்து பல 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 கோடி ரூபாய்கள் எல்லாம் திரட்டப்பட்டு கொண்டிருந்தது. இது எப்படி ஒரு கடவுள் தன்மையாக ஆக முடியும்? இது ஒரு செயலாக இருக்க முடியும்? இது எப்படி பாராட்டுக்குரிய ஒரு தன்மையாக இருக்க முடியும்? எந்த வகையில நல்ல நல்ல காரியங்கள் செய்தாலும் திருடி, ஏமாத்தி, மோசடி செய்து தான தர்மங்கள் செய்தால் பாராட்டத்தக்க ஒரு காரியமா? அது வரவேற்கத்தக்க ஒரு காரியமா? அப்ப எந்த முறையில ஒருவன் பொருளாதாரத்தை திரட்டுகிறான் என்று பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப அதை கூட மனிதர்கள் என்ன செய்யறாங்க? சிந்திக்க தவறுகிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம அதுல தெளிவாக இருக்கிறோம். ஏன்? நமக்கு போடப்பட்ட அந்த பேசி குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையும் இல்லவன், தேவையமற்றவன். அவனுக்கு டாக்டர் ஊசி போட தேவை கிடையாது, ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, அது மாதிரி வெண்டிலேட்டர் வச்சு மூச்சு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது, பேஸ்மேக்கர் வைக்க வேண்டிய தேவை கிடையாது, அது மாதிரி அறுத்தவனை ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, மருந்து மாத்திரைகளுக்கு தேவை கிடையாது, உணவுக்கு தேவை கிடையாது, ஒரு தேவையும் கிடையாது. கடவுள் என்று சொன்னால் தேவை இல்லாம இருக்கணுமா இல்லையா? தேவை உள்ளவர்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? ஒரு மனிதர் என்று சொல்லிவிட்டு போங்கள். அப்ப கடவுள் என்று சொல்ற அளவுக்கு என்ன நடந்து விட்டது? என்னத்தை பார்த்து விட்டோம்? ஒரு மலஜலத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒருவரை கடவுள் என்று சொல்வதாக இருந்தால் மூளையை கலட்டி வைத்தால் தானே சொல்ல முடியும். தன்னுடைய உடலுக்குள்ளே ஒரு மலமும் ஜலமும் இல்லாமல் அத்தரும் ஜவ்வாதும் வரக்கூடிய மாதிரி இருந்தாலாவது அதை ஒரு மாற்றத்தையாவது பார்க்கலாம். ஒரு மாற்றமும் இல்லை. யாரெல்லாம் மகான் கடவுள் என்று சொந்தம் கொண்டாடுகிறார்களோ அவர்களுடைய மலஜலம் அதிக நாற்றம் உடையதாக இருக்கிறது என்று ஆய்வு செய்ய வகை வகையா சாப்பிடுகிற காரணத்தினால் ஆய்வு செய்து சொல்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி ஒரு மனுஷனை பிடிச்சு கடவுள் என்று சொல்ல முடியும்? இன்னும் சொல்ல போனால் ஈசா நபியையும் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு சாரார் கடவுள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? கடவுள்ங்கிறீங்களேப்பா, கானா யகுலானி தாம், எல்லாத்தையும் விட்டுருவோம்,
சாப்பிட்டாங்களா இல்லையா ரெண்டு பேரும்? அல்லாஹ் என்ன கேட்கிறான், நீ கடவுள் என்னத்தையும் சொல்ற, அதெல்லாம் தனியா வச்சுக்க, தகப்பன் இல்லாம பிறந்தார் அதெல்லாம் பேசிக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அல்லாஹ் என்ன செய்யறான், கானா யகுலானி தாம், ரெண்டு பேரும் உணவு உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்களா இல்லையா? உந்தூர் கைவனு பையன் உலகம் ஆயாத், நான் எப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறேன். சும்மந்தூர் அண்ணா யுபக்கும், அவங்க எப்படி தடம் புரண்டு பிறண்டு ஓடுறாங்க என்று பாரு. இந்த கேள்விக்கு பதில சொல்லு. அவர் கடவுளுங்கிற, கடவுள் மகன்கிற, சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டதால எதுக்காக சொல்றான்னு கேட்டா, குர்ஆன்ல நாகரிகமா தான் சொல்ல முடியும், அதுக்கு பின்னாடி உள்ளதும் சேர்த்துக்கிறேன். சாப்பிட்டாருன்னா மலைஜலம் கழிப்பான்னு அர்த்தம். சாப்பிட்டதுக்கு சொல்றான், என்னடா கடவுளுங்கிறீங்க, கடவுள் புள்ளங்கிறீங்க, சாப்பிட்டாரா இல்லையா? எவனெல்லாம் சாப்பிடுகிறானோ அது மலம் கழிச்சு ஆகணுமா இல்லையா? மலம் கழிக்கிற வரைக்கும் அந்த மலம் குடல்ல இருக்குமா இல்லையா? அவன் மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை போய் எப்படி நீங்க கடவுள் என்று சொல்கிறீர்கள் என்று அல்லாஹ் தர்க்க ரீதியாக லாஜிக்கா என்ன செய்யறான், அந்த மக்கள் மத்தியில் கேள்வியை கேட்கிறான். இந்த கேள்விகள் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் கேட்க முடியுமா? நம்ம யார கடவுள்ங்கிறோம்? கேட்க முடியும். யார் கேட்க முடியும்? இந்த சமாதியை கட்டிக்கிட்டு அழக்கூடியவர்கள், மகான்கள்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று போய் என்ன செய்ய கூடு கொடியேற்றம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட வேண்டுமானால் இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கை இருக்கலாமே தவிர, ஏகத்துவம் என்ற அந்த பாக்கியத்தை பெற்ற நம்மிடத்தில் இது மாதிரியான சலனங்கள் வரவே வராது. அப்படி ஒரு அழகான அஸ்திவாரத்தின் மீது இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நிறுவி இருக்கிறான். இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். எவனுக்கும் தெரியாது. பெரிய பாரட்லா படிச்சவனும் தெரிய மாட்டேங்குது, விஞ்ஞானிக்கு தெரிய மாட்டேங்குது. நல்ல கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறத கூட ஒரு மனுஷனுக்கு தெரியலன்னா அதை விட ஒரு பரிதாபம் என்ன? நல்லா தெரியுது, ஒரு பேப்பர் இருக்கு, ரெண்டா கிழிச்சு விட்டோம், கிழிஞ்சது தெரிஞ்சா கிழிஞ்சன்னு ஒத்துக்கணும்ல. கிழிஞ்சதை பார்த்துட்டு சூப்பரான பேப்பர் என்ன அர்த்தம்? ஒரு பொருளை பார்த்தா எந்த பொருள் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு பொருளா இருந்தால் அதை பாரு, அது இப்ப என்ன நிலையில் இருக்குன்னு பாரு, அதை அறிந்து கொள்வதுதான் மெய்யான அறிவு. அதுக்கு பிறகு அறிவு என்று சொல்வது. அப்ப என்னென்ன பொருளை ஒரு மனுஷனை பாக்குறீங்க, உயிரோடு இருக்கிறவனை பார்த்தா உயிரோடு உள்ளவனு சொல்லுங்க, உயிர் போனவனை பார்த்தா போனவனு சொல்லுங்க, அப்புறம் கடவுள்னு சொல்றீங்க. மெய்ப்பொருள் என்னது? எது உனக்கு தெரிகிறதோ கூப்பிட்டா ஏன்னு கேட்பாரா? எந்திரிச்சு நடப்பாரா? உனக்கு பதில் தருவாரா? அதை மோதிரத்தை வரவழைச்சு தருவாரா? வாட்சி வரவழைச்சு தருவாரா? இப்ப அப்ப மெய்ப்பொருள் என்ன? நீங்க தான் சொல்லிக்கிறீங்க ஒரு பக்கம். அப்ப மெய்ப்பொருள் காண்பதுதானே அறிவு. நம்ம காண்றவன் மெய்ப்பொருள் காண்றவன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டாலும் உள்ளத்தில் அனுபவித்திருந்தாலும் அவங்க கடவுள் இல்ல, அவங்க மனிதர் தான், சிறந்த மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஒரு காலத்தில் அவர்கள் கடவுள் ஆக மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவங்களை மதிக்கிற அளவுக்கு யாரும் மதிக்கிறோம். அப்ப சரியான ஒரு மெய்ப்பொருளை காணக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆக்கி இருக்கிறான். இந்த ஒரு சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹுங்கிற அந்த சூரா உள்ளத்துல ஆழமாக பதிந்து விட்டால் நம்மளை எவனும் ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலிது வலம் யூலத், யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒருத்தன்மை இல்ல. இதை மட்டும் நீங்க நம்பி பாருங்க, எவனும் கடவுள் ஏமாத்திர முடியாது. உங்க முன்னாடி வந்து நான் தான் கடவுள், கடவுள் அவதாரம், கடவுள் தன்மை இருக்கிறது, கடவுள் செஞ்செல்லாம் நான் செய்ய போறேன் என்று உங்களிடத்துல எவனாவது சொன்னால் என்ன கேட்கணும்? நீ எப்ப பிறந்த, உனக்கு பர்த்டே உண்டா இல்லையா? அப்புறம் கடவுள் லம் எளிதா இருக்கணுமாடா, பிறக்காமையில இருக்கணும். நீ கடவுள்னா 1900 பிறந்தேன்னு சொன்னா 1900க்கு முந்தி யார் இந்த உலகத்தை பார்த்தா? 1800 யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? 1700 யார் பார்த்தா? அதுக்கு கிமுல யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? அப்போலாம் நீ இல்ல பாப்பா கடவுளுங்கிற, இப்பதானே பிறந்திருக்கிற. அப்படி கேட்கக்கூடியவர்களாக நம்ம சமுதாயத்துக்கு இருக்க முடியுங்க. அடித்தளம் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆயத்துல் குர்சி நம்ம எல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஆயத்துல் குர்சியிலையும் இந்த ஏகத்துவ கொள்கை எல்லாம் என்ன செய்யணும்? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்கிறது கடவுள். கடவுளுடைய முதல் தன்மை என்ன? முதல் தகுதி என்ன? ஜீவன் இருந்தா பத்தாது, நித்திய ஜீவன் நிரந்தரமா உசுரோட இருக்கணும். ஆரம்பமும் இருக்கக்கூடாது, முடிவும் இருக்கக்கூடாது. எந்த செகண்ட் எடுத்தாலும் உயிரோட இருக்கணும். அல் ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் கய்யூம் என்று சொன்னால் என்றென்றும் சாகாமல் நிரந்தரமாக உயிரோடு இருக்கக்கூடியவன். இதுதான் அல்லாஹ், இதுதான் இறைவன், இதுதான் கடவுள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லா தாகுதுஹு சினத்துன் வலா நௌமுன், அவனுக்கு அசதியோ தூக்கமோ வராது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? கடவுள்னா அசதி வரக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது. கோமாவுல கிடக்கிறவன் கடவுள்ங்கிறீங்களப்பா, தூக்கமே வரக்கூடாது. கடவுள் என்ன இருக்கக்கூடாது? லா தாகுதுஹு சினத்துன் வலா நௌமுன், தூக்கமும் வரக்கூடாது,
அசதியும் வரக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், நமக்கு சொல்லித் தருகிறான். அப்புறம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன் மன் ஸல்லதி யஸ்பவு இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அவனுடைய அனுமதி பெறாமல் யார் அவன்கிட்ட வந்து பரிந்துரை செய்ய முடியும்? அவன்கிட்ட கடவுள்கிட்ட வாங்கி தரேன்னு கூட ஒருத்தன் வந்தா கூட நம்பிடாதீங்க, இல்ல நேரடியா எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிறேன், நானே எல்லாத்தையும் நேரடியா பாத்துக்கிறேன் என்று அல்லாஹ் இப்படி எல்லாம் தன்னுடைய இலக்கணத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த பாடத்தை யாரெல்லாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஏகத்துவவாதிகள் தான் இன்றைக்கு இதெல்லாம் பார்த்து வியந்து நம்ம ஆச்சரியப்பட்டு நிற்கிறோம். இப்படியுமா இருப்பாங்க? இவர்கள் படித்த படிப்பு ஏன் இது சொல்லி தரல? இது ஏன் உங்க பல்கலைக்கழகத்தில் ஒரு டாக்டர் போய் கேட்டா அது என்ன சர்டிபிகேட் கொடுப்பான்? அதுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுப்பான்னு இறந்து போன ஒரு ஆளை கொண்டே கொடுத்தா அவர் என்ன சர்டிபிகேட் கொடுப்பான்? பாடின்னு கொடுப்பான், பணம்னு கொடுப்பான். ஏன் உங்களுக்கு அது வழங்க மாட்டேங்குது? அது ஏன் உங்க சிந்தனைக்கு வர மாட்டேங்கிறது? அப்ப நமக்கு வழங்குதா இல்லையா? ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் பாடிய பாடின்னு வழங்குறோம், உசுரோடு உள்ளவன உசுரோடு உள்ள வழங்குறோமா இல்லையா? மனுஷனை மனுஷன் வழங்குறோம், கல்ல கல்லுன்னு வழங்குறோமா இல்லையா? சூரியனை சூரியன் தானே வழங்குறோம். சூரியனை போய் கடவுள் நினைச்சோமா? காத்த கடவுள் நினைச்சோமா? கல்ல கடவுள் நினைச்சோமா? அப்ப எதையாவது கடவுள் நம்ம நினைக்கிறோமா? நம்ம என்ன செய்யறோம்? முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் கண்ணுக்கு தெரிகிறதோ அந்த பொருளாக பார்க்கிறோம். அதுல இல்லாத ஒன்றை நம்ம பார்க்க மாட்டோம். கல்லுல போய் கடவுளை பார்க்க மாட்டோம், காற்றுல கடவுளை பார்க்க மாட்டோம், சூரியனுக்குள்ள கடவுளை பார்க்க மாட்டோம், நெருப்புல கடவுளை பார்க்க மாட்டோம். நெருப்பு நெருப்பு தான், தண்ணி தண்ணி தான், மண்ணு மண்ணு தான், மரம் மரம் தான். இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அது அந்தந்த பொருளை அந்தந்த பொருளாக பார்க்கிற இந்த பேசிக்கான ஒரு அறிவு முஸ்லிமுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். உலகத்துல எந்த உம்மத்துக்கும் எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்கவே இல்லை. எல்லாரும் ஏமாந்து போயிடறான். எல்லாம் அவனுடைய சிந்தனை எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியவில்லை. எல்லாம் ஏமாந்து செய்யறான். அந்த இடத்துல மட்டும் அவர்கள் மூளையை இல்லாத ஒரு ஆடு மாடுகளுடைய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். பக்தி, குருட்டு பக்தியின் காரணமாக நமக்கும் பக்தி இருக்கிறது, குருட்டு பக்தி இல்லாம வெளிச்சத்தோடு கூடிய பக்தியா இருக்கிற காரணத்தினால் நாம இந்த இடத்துல தடுமாறுவது கிடையாது. நம்ம தெளிவான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப முஸ்லிம்களாகிய நம்ம இன்றைக்கு உலகத்தை எல்லாம் பார்த்துட்டு நீங்க எதுக்கு நன்றி செலுத்துறீங்களோ இல்லையோ, இந்த தௌஹீது கிடைச்சதுக்கு நன்றி செலுத்தி ஆகும். இதுக்கு நிகரான ஒரு பாக்கியம் ஒண்ணுமே கிடையாது. இது இருக்க போய் தான் நம்ம மனுஷனாவே இருக்கிறோம், அறிவை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம். மூடத்தனத்தில் நம்ம விழ முடியாமல் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கேலி பண்ற அளவுக்கு அதை பாக்குறோம், வியப்போட பாக்குறோம், அருவருப்பா பாக்குறோம். என்னடா இப்படி இருக்கிறாங்க, பகுத்தறிவு பேசுறவங்க எல்லாம் அப்படி கிடக்குறாங்களே, பெரிய பெரிய சிந்தனை பேசுறவங்க அப்படி இருக்கிறாங்களே, எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேஞ்ச் ஆகி போய் கிடக்குறாங்க, நம்ம மட்டும் ஆக மாட்டேங்கிறோமே. எல்லாம் சேஞ்ச் ஆகி போயிட்டான். முஸ்லீம் மாத்திரம் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? மனுஷன் தான், இறைவன் இறைவன் தான். இப்படி இந்த வேறுபாடுகளை எல்லாம் இறைவன் நமக்கு தெல்ல தெளிவாக சின்ன லாயிலாக இல்லல்லாங்கிற அந்த ஒரு கலிமாவுக்குள்ள வச்சிடறான். படிக்க தெரியாத ஒண்ணும் தெரியாத கிராமத்து பெண்ணிட்ட கேட்டா கூட என்ன செய்வாங்க? இது தெளிவா சொல்லுவாங்க. மனுஷன் தான், அல்லாஹ் அல்லாதான். அப்ப இறைவனுடைய இடத்துல இறைவனை வைத்து ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய இடத்திலே வைத்து நம்புவது இருக்கிறது. இதுதான் சரியான உண்மையான பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு என்ற பாக்கியத்தை, இஸ்லாம் என்ற பாக்கியத்தை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் முழுசா அனுபவிக்க முடியும். இஸ்லாம் என்ற பாக்கியத்தை பெறல என்று சொன்னா அவங்க எதுல குருட்டு பக்தி வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் பகுத்தறிவு செயலிழந்து விடும். விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கும் போது வேலை செய்யும், ராக்கெட் விடுறதுக்கு என்ன செய்யும்? மூளை வந்து வேலை செய்யும், கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு மூளை வேலை செய்யும், அவன் ஆட்டத்துக்கு மாட்டுல போடுறது, மாட்டத்துக்கு ஆட்டுல போடுறதுக்கு மூளை வேலை செய்யும், ஏமாத்துறதுக்கு மூளை வேலை செய்யும், லஞ்சம் வாங்குறதுக்கு வேலை செய்யும், வாங்கின லஞ்சத்தை மறைக்கிறதுக்கு வேலை செய்யும், அதுல தப்பிச்சுக்கிறதுக்கு மூளை வேலை செய்யும். எதுல செய்யாது? பக்தி விஷயத்துல மட்டும் செய்யாது. மத்தெல்லாம் வேலை ஒழுங்கா செய்தா இல்லையா? எல்லாத்திலும் கரெக்டா தானே இருக்கிறீங்க, எல்லாத்திலும் கூறுகட்டு போய் அலையிறீங்க, மற்ற எல்லாத்திலும் கவனமா இருக்கான். திங்கிறது, உங்குறது, சம்பாதிக்கிறது, அதாவது அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்வது, அதுல எல்லாம் கேட்டு பாருங்களேன். அவ்வளவு நெருப்பா பேசுறான், அவ்வளவு தெளிவா இருக்கிறான். எதுல பண்ண மாட்டேங்கிறான்? இவன் குருட்டு பக்தி வச்ச விஷயத்துல மட்டும் இது என்னடான்னு கேட்டா கடவுளுங்கிறான், கல்லை பார்த்து கேட்டா கடவுளுங்கிறான், மண்ணை பார்த்து கேட்டா இது என்ன, இது எந்த பொருள் என்னடா, எங்க லேபிள கொடுத்து பாப்போமா, டெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேளுங்களேன். அதுக்கு பண்ண வேண்டியதானே? எல்லாத்தையும் இப்ப லேபிள டெஸ்ட் பண்றீங்க, இதையும் பண்ண வேண்டியதானே? பண்ணுனா என்ன வரும்? அது என்ன பொருளாக இருக்கிறது அந்த பொருளாகத்தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில நம்மளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இவர்களை போல் ஆக்காமல் அனைத்திலையும் சிந்தனை செலுத்துகிறோம். அவர்கள் பல விஷயங்கள் செலுத்தி சில விஷயங்களில் மற்றவர்கள் சிந்தனை செலுத்த மறுக்கிறார்கள். நம்ம அனைத்திலும் சிந்தனை செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். ஒரு காலத்திலையும் இந்த மனுஷனை தெய்வமாக்குறது, ஷேகுமார்கள் காலில் விழுவுறது, செத்து போன ஆட்களுடைய தர்காவில் போய் கும்பிடுறது,
அவங்க இன்னும் உசுரோடு இருக்காங்கன்னு நினைக்கிறது, மூழுது ஓதுற சபைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறது, பாத்தியா ஓதுனா செத்து போன ஆவியெல்லாம் வந்துகிட்டு இங்க சுத்திக்கிட்டு இருக்கும் நம்புறது, இந்த மாதிரி கிறுக்குத்தனங்கள்ல இருந்து நாமல் விடுபட்டு அனைவர் விடுபட்டோமே ஆனால் எல்லா முஸ்லிமும் இந்த பாக்கியத்தை என்ன செய்ய முடியும், பெறக்கூடியவர்களாக ஆக முடியும். இந்த பாக்கியத்துக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.